என்பேட் பேப்பர் 2 5 பிப்ரவரி 2023 மார்னிங் சிஸ்டம் சயின்ஸ் வெப்ப இயக்கவியல் அமைப்பின் PV வரைபடம் காட்டப்பட்டுள்ளது. ஒரு சுற்று நிகழ்விற்கான மொத்த வேலை ஆன்சர் -2G ஆன ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. இந்த கொஸ்டின் முழுவக எதிரொலிப்பு நிகழ்வில் ஒளியானது அடர்வுக்குறை ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு வர வேண்டும். படுகோணத்தின் மதிப்பானது மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். ஆன்சர் A தவிர B சரி. சோடா நீரில் காற்று குமிழின் மேல் நோக்கி வருவதன் காரணம் காற்று குமிழின் அடர்த்தி சோடா நீரின் அடர்த்தியை விட குறைவு. ஒரு பேருந்தானது கிழக்கு திசையில் 10 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறது. பின்னர் திரும்பி அதே பாதையில் 7 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறது. இப்பயணத்தினை நிறைவு செய்ய அது 2 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது எனில் அதன் சராசரி திசைவேகத்தினை காண்க. 1.5 km/h. ஒரு இரும்பு குண்டுக்கு அதனுடைய வெப்பநிலை 30°C உயர்த்தி கொள்ள 6000 ஜூல் வெப்ப ஆற்றல் கொடுக்கப்படுகிறது. அந்த இரும்பு குண்டு வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவு? 200 J/-1. ஓர் ஊடகத்தின் ஒளியின் திசைவேகம் 2 × 10⁸ மீட்டர்/வினாடி. காற்றை பொறுத்து அந்த ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை காண்க. காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர்/வினாடி. ஆன்சர் 1.5. எந்த கதிரியக்க ஐசோடோப்புகள் வானூர்தியில் எடுத்து செல்லப்படும் சுமைகளில் வெடிபொருட்கள் உள்ளனவா என்பதை கண்டறிய பயன்படுகிறது. கலிபோர்னியம் 252 Cf/252. தனிமரிச அட்டவணையில் 2வது தொகுதியில் அத்தனிமம் உள்ளது. அதன் சேர்மம் சிமெண்ட் தயாரிப்பில் பயன்படுகிறது. அத்தனிமம் கால்சியம். குளோரோபேட் பெயர் வாய்ப்பாடு குளோரைட் அயனி ClO3-, பெர்குளோரைட் அயனி ClO4-, குளோரைட் அயனி ClO2-, ஹைப்போகுளோரைட் அயனி ClO-. கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறில் உள்ள சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை 2. எது பலபடித்தான கலவைக்கு சான்று? CaCO3 CaO + CO2. ஒரு சேர்மம் பகுப்பாய்வில் பின்வரும் எந்த சதவீத இயல்பை கொண்டுள்ளது? C 55%, ஹைட்ரஜன் 9.09%, ஆக்சிஜன் 36.36%. அச்சேர்மத்தின் எளிய விகித வாய்ப்பாடு கண்டுபிடிக்க. C2H4 O. பாஸ்பரஸ், குளோரின், சிலிக்கன், ஆர்கான் மற்றும் பெர்லின் இவைகளின் இணைதிறங்களை வரிசைப்படுத்துக. 31402. இரும்பை அடர் HNO3 நனைக்கும்போது மந்த தன்மை பெறுகிறது. ஏனெனில் புறப்பரப்பில் Fe3O4 படலம் உருவாவதால். கிராஃபைட் பொறுத்து சரியில்லாத கூற்று எது? 3 சகப்பிணைப்புகளை கொண்டது. கடினமான மற்றும் ஒளிபுகும் தன்மை கொண்டது. அறுகோண அலகுகள் கொண்டது. வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும் தன்மை கொண்டது. இதில் சரியில்லாத கூற்று கடினமான மற்றும் ஒளிபுகு தன்மை கொண்டது. 16வது கொஸ்டின். மலர்கள் மகரந்த சேர்க்கைக்கு திறக்காமல் அல்லது இனப்பெருக்க உறுப்புகளை வெளிக்காட்டாமல் மூடிய நிலையில் மலரின் மகரந்த சேர்க்கை நடைபெறும் முறை கிளிஸ்டோகேமி. 17வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது வளர்ச்சி அடக்கி பண்பு அல்ல? கன்னாபிஸ் பெண் தாவரத்தில் ஆண் மலர்களை தோற்றுவிக்கிறது. தண்டு தொகுப்பின் வளர்ச்சியை குறைத்து வேர்கள் வளர்ச்சியை அதிகரிக்கிறது. வளர்வடக்கிகள் பைன் ஆப்பிள் தாவரங்களில் மலர்தலை தடை செய்வதில்லை. வளர்வடக்கிகள் பக்கமுட்டின் வளர்ச்சியை தடை செய்கிறது. இதில் இது வளர்ச்சி அடக்கி பண்புலன்னு கேட்டிருக்காங்க. தண்டு தொகுப்பின் வளர்ச்சியை குறைத்து வேர்கள் வளர்ச்சி அதிகரிக்கிறது. இதுதான் அதனுடைய பண்பு கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அடிப்பிணைப்பு டாட்ரோ, முதுகு பிணைப்பு ஹைஃபில்கஸ், வேர் சடைல் புல், முழு பிணைப்பு நிலம்போ. 19வது கொஸ்டின். கூற்று உயிர் கொன்றொண்டிகள் பெருகுவதால் பூச்சிகளின் எண்ணிக்கை பெருகாமல் உதவுகிறது. காரணம் கிரைசோஃபாசிட்டினா மற்றும் மெனோசைலஸ் ஆகியவை பயன்படுத்தி பூச்சிகளை அழிக்கலாம். கூற்றும் காரணமும் சரி. மரங்களில் கசியும் பிசினால் முழு தாவரம் இம்முறையில் பதப்படுத்தப்படுகிறது. பதப்படுத்துதல் ஆம்பா. கூற்று 1. அட்டை நத்தைகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை நத்தை மகரந்த சேர்க்கை. நீர் நத்தை லெப்னா தாவரத்தின் மேல் ஊர்ந்து செல்லும் போது மகரந்த சேர்க்கை நடைபெறும். கூற்று 1, 2 சரி. தேயிலை தோட்டத்தில் நுனி துண்டிக்கப்படும் போது தாவரத்தின் அடர்ந்த அமைப்பிற்கான காரணம் பக்கமொட்டு. ஆயிரக்கணக்கான கோழிகள் இறந்து அதை குழியில் தோண்டி மண்ணுக்கடியில் புதைப்பதை வினோத் செய்தியில் பார்க்கிறான். அதன் மூலம் அந்நிகழ்விற்கு டேஸ் நோய் காரணமாக இருக்கும் என்று முடிவு செய்கிறான். ஏவியன் இன்ஃப்ளூயன்சா. சரியான வரிசை லெப்டோட்டின், சைகோட்டின், பாக்கிடின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். கூற்று A. எண்ணற்ற மைட்டோகாண்ட்ரியாக்களை கொண்ட அடிப்போஸ் திசுவானது பழுப்பு அடிப்போஸ் திசு என அழைக்கப்படுகிறது. கூற்று B. குழந்தைகளின் உடல் நடுக்கத்தை ஏற்படுத்தாமல் வெப்பம் உற்பத்தி செயலில் ஈடுபடுகிறது. ஆன்சர் AB உண்மை. B என்பது A யின் சரியான விளக்கமாகும். நியூட்ரான் உள்ள சைட்டான் டேஸ் என்று அழைக்கப்படும் பெரிகேரியன். இதயத்தில் மின் தூண்டல் படிநிலையை வரிசைப்படுத்துக. SA கணு, AV கணு, ஹிஸ்ஸின் கட்டை, பர்கின்ஜி இலைகள். டேஸ் எனும் தசை நார்களில் இடுப்பு சுவர் பகுதி மட்டும் கருப்பு எண்டாக இணைக்கப்பட்டுள்ளது. மீசோவேரியம். ஒரு சென்ட்ரியோலஸ் எத்தனை மைக்ரோ டியூப்கள் உள்ளன? 27. சிறுநீரக செயல்பாட்டை கட்டுப்படுத்த உதவும் ஹார்மோன் ஆஞ்சியோடென்சின் 1.